So, Srimad Bhagavatam, 2வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம் 17. திருச்சொல்லுங்க. Om Namo Bhagavate Vasudevaya. 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 Narayanam Namaskritya. Narayanam Namaskritya. Naram Chaivam Narottamam. Naram Chaivam Narottamam. Devim Saraswatim Vyasam. Devim Saraswatim Vyasam. Tato Jayamutiraye. Tato Jayamutiraye. Nashtaprayeshu abhatreshu. Nashtaprayeshu abhatreshu. Nityam Bhagavata Sevaya. Nityam Bhagavata Sevaya. Bhagavati Uttama Shloke. Bhagavati Uttama Shloke. Bhakti Bhavati Naistiki. Bhakti Bhavati Naistiki. Tasyapi drashturishasya. Tasyapi drashturishasya. Kutastasya kilatmana. Kutastasya kilatmana. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். கூட சொல்லுங்க. தஸ்ய அவரது, அபி நிச்சயமாக, திரஷ்டு காண்பவரின், ஈசஸ்ய ஆளுநரின், கூடஸ்தஸ்ய அனைவருடைய, புத்திக்கும் மேற்பட்டவராக இருப்பவரின், அகில ஆத்மன பரமாத்மாவின், ஸ்ருஜம் ஏற்கனவே படைக்கப்பட்டிருப்பது, ஸ்ருஜாமி நான் கண்டுபிடிக்கிறேன், சிருஷ்ட படைக்கப்பட்ட, அகம் நான், ஈக்ஷயா துரிதமான பார்வையால், ஏவ அதுபோலவே, அபிஜோதித அவரால் ஊக்கம் அளிக்கப்படும். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. அவரால் ஊக்கமளிக்கப்படுவதால் மட்டுமே பரமாத்மாவாக எங்கும் பரவியுள்ள அவரது நாராயணர் பார்வையின் கீழ் ஏற்கனவே அவரால் படைக்கப்பட்டு விட்டதை நான் கண்டுபிடிக்கிறேன். நானும் அவரால் படைக்கப்பட்டவனே. பொருளுரை. பிரபஞ்சத்தின் படைப்பு கர்த்தாவாகிய பிரம்மாவும் கூட தாம் உண்மையான படைப்பு கர்த்தா அல்லவென்றும், பகவான் நாராயணராலேயே தமக்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறது என்றும், அதனால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாகிய நாராயணரால் முன்பே சிருஷ்டிக்கப்பட்டு விட்டதையே அவரது மேற்பார்வையின் கீழ் தாம் சிருஷ்டிப்பதாகவும் ஒப்புக்கொள்கிறார். பரமாத்மா மற்றும் ஜீவாத்மா என இருவகையான ஆத்மாக்கள் ஜீவராசிகளுக்குள் இருப்பதாக பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அதிகாரியாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. பரமாத்மா முழுமுதற் கடவுளாகிய பரம புருஷர் ஆவார். ஆனால் ஜீவாத்மாவோ பெருமானின் நித்திய தொண்டனாவான். பகவானால் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டதை படைக்குமாறு தனி ஆத்மாவை அவர் தூண்டுகிறார். மேலும் பகவானின் தயையினால் உலகில் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடித்தவர் கண்டுபிடிப்பாளர் என்று அங்கீகரிக்கப்படுகிறார். மேற்கு கோளத்தை கொலம்பஸ் கண்டுபிடித்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அப்பிரதேசம் கொலம்பஸால் படைக்கப்பட்டது அல்ல. அப்பரந்த நிலப்பரப்பு பரமபுருஷரின் சர்வ வல்லமையினால் ஏற்கனவே அங்கிருந்தது. கொலம்பஸ் பகவானுக்கு செய்த கடந்த கால தொண்டின் காரணமாக அமெரிக்காவை கண்டுபிடித்த நற்பெயரை அடையும்படி ஆசீர்வதிக்கப்பட்டார். அதை போலவே ஒவ்வொருவரும்
அவரவர் திறமைக்கேற்ப காண்பதால் பகவானின் அங்கீகாரம் இல்லாமல் ஒருவராலும் எதையும் உண்டாக்க முடியாது. பகவானிடம் தொண்டு செய்வதற்கு ஒருவனுக்குள்ள விருப்பத்திற்கு ஏற்ப இத்திறமை அவராலேயே அவனுக்கு வழங்கப்படுகிறது. எனவே ஒருவன் தன்னிச்சையாக பகவானுக்கு தொண்டாற்ற முன்வர வேண்டும். இவ்வாறாக பகவானின் மலர் பாதங்களில் அவன் அடைந்துள்ள சரணாகதியின் அளவுக்கேற்ப பகவான் செயலாற்றுபவனுக்கு சக்தியை அளிக்கிறார். பிரம்மதேவர் பகவானின் சிறந்த பக்தராவார். ஆகவே நம்முன் தோற்றுவிக்கப்பட்டுள்ள இப்பிரபஞ்சத்தை படைக்க பகவான் அவருக்கு ஊக்கத்தை அல்லது சக்தியை அளித்துள்ளார். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் சண்டை செய்யுமாறு அர்ஜுனனுக்கும் பகவான் பின்வருமாறு ஊக்கமூட்டினார். தஸ்மாத் துவம் உத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ருன் புங்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம் மயை வைத்தே நிகதா பூர்வம் ஏவ நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாஷின். பகவத்கீதை பதம் 11.33. குருக்ஷேத்திர போராகவோ அல்லது வேறெந்த போராகவோ இருப்பினும் அது பகவானின் விருப்பத்தால் ஏற்படுத்தப்படுவதாகும். ஏனெனில் அவரது அனுமதி இல்லாமல் அத்தகைய பெரும் நாசத்தை விளைவிக்கக்கூடிய ஓர் ஏற்பாட்டை ஒருவராலும் செய்ய முடியாது. துரியோதனின் கட்சியினர் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தையான திரௌபதியை அவமதித்தனர். நியாயமற்ற இந்த அவமரியாதையை அவள் பகவானிடமும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த அனைவரிடமும் முறையிட்டாள். அதன் பிறகு போர் செய்து நற்பெயரை சம்பாதித்துக் கொள்ளும்படி பகவான் அர்ஜுனனுக்கு அறிவுரை கோரினார். இல்லையெனில் துரியோதனின் கட்சியினர் எவ்வகையிலேனும் பகவானின் விருப்பத்தால் கொல்லப்படுவதாகவே இருந்தனர். எனவே கருவியாக மட்டும் இருந்து பெரும் தளபதிகளான பீஷ்மர் மற்றும் கர்ணன் போன்றோரை கொன்ற புகழை ஏற்குமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்பட்டான். கட உபனிஷத்தை போன்ற வேத நூல்களில் பகவான் சர்வபூத அந்தராத்மா அல்லது அனைவரது உடலிலும் வாழ்பவரும் அவரிடம் சரணாகதி அடைந்திருக்கும் ஆத்மாவுக்கு வழிகாட்டுபவருமான முழுமுதற் கடவுள் என்று விவரிக்கப்பட்டுள்ளார். சரணாகதி அடையாத ஆத்மாக்கள் ஜட இயற்கையின் பாதுகாப்பின் கீழ் வைக்கப்படுகின்றனர். பிராமயன் சர்வபூதானி யந்திர ரூடானி மாயையா. எனவே அவர்களின் சொந்த பொறுப்பில் செயலாற்றி அவற்றின் பலன்களையும் அவர்களே அனுபவிக்குமாறு அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். பிரம்மா மற்றும் அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் சுதந்திரமாக எதையும் செய்வதில்லை. பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாக்களான அவர்கள் எப்பொழுதும் பகவானின் குறிப்புக்காக காத்திருக்கின்றனர். எனவே சாதாரண காட்சிக்கு மிகவும் அற்புதமானதாக தோன்றும் ஏதேனும் ஒன்றை செய்ய அவர்கள் முயல்கின்றனர். பகவானின் நாமங்களில் ஒன்று உருக்ரமர் என்பதாகும். அதாவது மிகவும் அற்புதமான செயல்களை உடையவரும் அச்செயல்கள் ஜீவராசியின் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை என்பதும் அதன் பொருளாகும். எனவே பகவானின் வழிகாட்டலால் அவரது பக்தர்களின் செயல்கள் சில சமயங்களில் மிகவும் அற்புதமானவையாக காணப்படுகின்றன. பிரபஞ்சத்திலுள்ள ஜீவராசிகளிலேயே மிக உயர்ந்த புத்தி நுட்பம் கொண்டவரான பிரம்மா முதற்கொண்டு மிக சிறியதோர் எறும்பு வரை அனைத்து ஜீவராசிகளின் புத்தியையும் பகவான் கண்காணிக்கிறார். நினைவு, உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவற்றின் மனோதத்துவ விளைவுகளை ஆய்ந்தறியக்கூடிய புத்தி நுட்பமுள்ள மனிதனால் சூட்சமமான பகவானின் இருப்பு உணரப்படுகிறது. 18வது ஸ்லோகம். சத்வம் ரஜஸ்தமயிதி நிர்குணஸ்ய குணாஸ்த்ரய ஸ்திதி சர்க்க நிரோதேஷு கிரஹீத மாயயா விபோ. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரின் தூய ஆன்மீக உருவம் எல்லா பௌதீக குணங்களுக்கும் மேலானதாகும். இருப்பினும் ஜட உலகை படைத்து காத்து அழிப்பதற்காக அவர் தமது பகிரங்க சக்தியின் வாயிலாக சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் ஜட இயற்கை குணங்களை ஏற்கிறார். பொருளுரை. சத்வம், ரஜஸ், தமஸ் எனப்படும் ஜடத்தின் முக்குணங்களை தன் ஆட்சியின் கீழ் வைத்துள்ள பகிரங்க சக்திக்கு பரமபுருஷரே எஜமானராவார். எனவே இத்தகைய குழப்பமூட்டும் சக்தியின் வசீகரத்தால் அவர் ஒரு பொழுதும் பாதிக்கப்படுவதே இல்லை. ஆனால் ஜீவராசிகளோ அத்தகைய ஜட இயற்கை குணங்களால் பாதிப்படைகின்றன. இதுவே பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையிலுள்ள வேறுபாடாகும். ஜீவராசிகள் ஆதியில் பகவானின் குணத்தை தழுவியவர்களாக இருந்திருப்பினும் ஜட குணங்களால் அவர்கள் பாதிப்பு அடையக்கூடியவர்களாக உள்ளனர். அதாவது ஜட இயற்கை குணங்கள் பகவானின் சக்தியிலிருந்து உற்பத்தி ஆனவையாக இருப்பதால் அவர்கள் பகவானோடு சம்பந்தப்பட்டுள்ளனர். ஆனால் இச்சம்பந்தம் எஜமானருக்கும் சேவகனுக்கும் இடையில் உள்ளதை போன்றதாகும். பரமபுருஷர் ஜட சக்தியை ஆள்பவர் ஆவார். ஆனால் ஜட உலகில் சிக்கிக் கொண்டுள்ள ஜீவராசிகளோ எஜமானர்களும் அல்ல, ஆள்பவர்களும் அல்ல.
மாறாக அத்தகைய சக்தியால் அவர்கள் ஆளப்படுகிறவர்களாகவே அல்லது அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாகவோ உள்ளனர். தெளிந்த வானிலுள்ள சூரியனையும் அதன் கதிர்களையும் போலவே பகவானும் தமது அந்தரங்க சக்தியால் உண்மையாகவே நித்தியமாக தோற்றமளிக்கிறார். ஆனால் தெளிந்த வானில் ஒரு மேகத்தை சூரியன் உண்டாக்குவதை போன்றே குறிப்பிட்ட காலங்களில் ஜடசக்தியை அவர் படைக்கிறார். சூரியன் சிறு மேகத்தால் ஒருபோதும் பாதிப்படையாமல் இருப்பதைப் போலவே பரமபுருஷர் தமது பிரம்மஜோதியின் எல்லையற்ற பரப்பில் சில சமயங்களில் தோன்றும் சிறிதளவு ஜடசக்தியால் பாதிப்படைவதில்லை. 19வது ஸ்லோகம். கார்யகாரணகர்த்ருத்வே திரவ்யஜ்ஞான கிரியாஸ்ரயா பத்னந்தி நித்யதா முக்தம் மாயினம் புருஷம் குணா. மொழிபெயர்ப்பு: ஜட இயற்கையின் இம்மூன்று குணங்கள் தொடர்ந்து பொருள், அறிவு மற்றும் செயல்களாகவும் உருவெடுத்திருக்கின்றன. இதனால் இக்குணங்கள் நித்தியமான உன்னத தன்மையை கொண்ட ஜீவராசியை காரண விளைவு எனும் சூழ்நிலைகளில் புகுத்தி அத்தகைய செயல்களுக்கு அவனையே பொறுப்பேற்க செய்கின்றன. பொருளுரை: அந்தரங்க பகிரங்க சக்திகளுக்கு இடைப்பட்டவர்களாக இருப்பதால் நித்தியமான உன்னத தன்மையை கொண்ட ஜீவராசிகள் பகவானின் நடுத்தர சக்தி என்று அழைக்கப்படுகின்றனர். உண்மையில் ஜீவராசிகள் ஜடசக்தியால் அவ்வளவு பந்தப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஆனால் ஜடசக்தியை அடக்கி ஆள வேண்டும் என்ற தப்பெண்ணத்தால் அவர்கள் பாதிப்படைந்து அத்தகைய வசியத்திற்கு கீழ்ப்படியும் அவர்கள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் பந்தப்படுத்தப்படுகின்றனர். ஜீவராசி பகவானோடு நித்தியமாக வாழ வேண்டியவன் ஆவான். ஆனால் ஜீவனின் இத்தூய அறிவை பகவானின் இந்த பகிரங்க சக்தி மறைத்து விடுகிறது. ஆனால் இத்திரை சஞ்சலமற்றதாக அல்லது இடையறாததாக இருப்பதால் பந்தப்பட்ட ஆத்மா நித்தியமாக அறியாமையிலேயே ஆழ்ந்திருப்பதாக காணப்படுகிறான். ஜடசக்தியின் திரையிடும் ஆற்றலால் பௌதீக விஞ்ஞானியால் ஜட விளைவுகளுக்கு அப்பால் காண முடிவதில்லை. ஆனால் உண்மையில் ஜட தோற்றங்களுக்கு பின்னால் அதிபூத, அத்தியாத்ம மற்றும் அதிதெய்வ செயல்கள் உள்ளன. இதை தமோகுணத்திலுள்ள பந்தப்பட்ட ஆத்மாவால் காண முடியாது. மூப்பு மற்றும் நோய்கள் ஆகியவற்றுடன் கூடிய பிறப்பு இறப்பெனும் சக்கரம் அதிபூத தோற்றத்தினால் ஏற்படுத்தப்பட்டவை ஆகும். அத்தியாத்ம தோற்றம் ஆத்மாவை பந்தப்படுத்துகிறது. மேலும் அதிதெய்வ தோற்றம் கட்டுப்படுத்தும் முறையாக உள்ளது. இம்மூன்றும் பந்தப்பட்ட நிலையின் தோற்றங்களாகும். பந்தப்பட்ட நிலையிலிருந்து விடுபடுவதே மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். 20வது ஸ்லோகம். ச ஏஷ பகவாலிங்கைஸ்திரிபிரேதிர் அதோக்ஷஜா ஸ்வலக்ஷிதா கதி பிரம்மன் சர்வேஷாம் மமச்சேஸ்வரா. மொழிபெயர்ப்பு: பிராமண நாரதா மேற்குறிப்பிட்ட இயற்கையின் முக்குணங்களின் காரணத்தால் பரமபுருஷர் ஜீவராசிகளுடைய ஜட புலன்களின் அறிவாற்றலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஆனால் என்னை உட்பட அனைவரையும் ஆள்பவர் அவரே ஆவார். பொருளுரை: பிரம்மஜோதிக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பவனும் பரமசத்தியம் முடிவில் அருவமானதே என்றும் தேவைப்படும் பொழுது மட்டுமே ஓர் உருவை அது தோற்றுவிக்கிறது என்றும் முடிவு செய்பவனான அருவவாதி ஒருவன் வேதங்களை பயில்வதில் எவ்வளவு தீவிரமாக ஈடுபட்டிருப்பினும் உருவவாதியை விட புத்தியில் தாழ்ந்தவனே என்று பகவத்கீதை பதம் 7.24-25 பகவான் மிகவும் தெளிவாக அறிவித்திருக்கிறார். உண்மை என்னவெனில் அத்தகைய அருவவாதிகள் மேற்குறிப்பிட்ட ஜட இயற்கையின் முக்குணங்களால் மூடப்பட்டுள்ளனர். எனவே பரமபுருஷரை அவர்கள் அணுக முடியாதவர்களாக இருக்கின்றனர். பகவான் தமது யோகமாயா சக்தியால் திரையிடப்பட்டிருப்பதால் அனைவராலும் அவரை அணுக முடியாது. ஆனால் பகவான் முன்பு தோன்றாமல் இருந்து இப்பொழுது மனித உருவில் தோன்றியுள்ளார் என்று தப்பாக ஒருவன் முடிவு செய்யக்கூடாது. பரமபுருஷ பகவானின் அருவ நிலையை பற்றிய இந்த தப்பெண்ணம் பகவானின் யோக மாயையினால் விளைந்ததாகும். பந்தப்பட்ட ஆத்மா அவரிடம் சரண் அடைந்ததுமே பரமனின் விருப்பத்தால் அத்திரை விளக்கப்பட்டுவிடும். மேற்குறிப்பிட்ட ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு மேற்பட்டவர்களான பகவத் பக்தர்களால் தூய பக்தி தொண்டுடன் கூடிய மனோநிலையாலும் அன்பு தோய்ந்த பார்வையாலும் பகவானின் தெய்வீகமான பரமானந்த ரூபத்தை காண முடியும். தஸ்யாபி திரஷ்டுரிஷஸ்ய கூட்டஸ்தஸ்யா கிலாத்மனாः ஸ்ருஜ்யம் ஸ்ருஜாமி ஸ்ருஷ்டோஹம் ஈக்ஷைவ விஜோதிதः.
ओम अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपिका कान्त राधा कान्त नमस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। So இன்னைக்கு பார்க்கிற ஸ்லோகா இதெல்லாம் பிரம்மா பேசக்கூடிய ஸ்லோகா. ஸோ பிரம்மா பல தடவை கேட்டிருக்கலாம், இந்த பிரபஞ்சத்திலே அவர் தான் நம்பர் 1. அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ அவரு சொல்லக்கூடிய ஸ்லோகாஸ். ஸோ ரொம்ப அழகா சொல்றார். பிரம்மா சொல்றார், நாராயணா, அந்த நாராயணா எனக்கு உள்ளிருந்து என்ன சொல்லி தராரோ அதுதான் நான் செய்யறேன்னு அவரே சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பகவத்கீதையிலும் கிருஷ்ணா சொல்றாரு, சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மத்தஹ ஸ்மிருதிர் ஞானம் அப்போஹனம் சா. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் ஞாபகம் வச்சிருப்போம், பலது மறந்துடுவோம். பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் டக்கு நம்ம ஞாபகத்துக்கு வரும், நமக்கே தெரியாது, திடீர்னு ஞாபகத்துக்கெல்லாம் வரும். கிருஷ்ணரே அங்க சொல்றார், இது நான் தான் பண்றேன் அப்படிங்கிறார். நான் தான் பண்றேன். சில பேர் சீக்கிரம் மறந்துடுவாங்க சில விஷயங்கள். அது பகவான் தான் மறக்க வைப்பார். ஆனா அதுக்காக பகவான் காரணம் கிடையாது, மறக்க வைக்கிறது அவர் தான். ஆனா அவர் காரணம் நம்ம சொல்லக்கூடாது, அது பெரிய பிலாசபி. ஏன்னா என்னோட விதி, நான் சில இடத்துல சில மறந்தாகும், அது என்னோட விதி. அது தகுந்தாப்புல அவரும் பண்ணுவார். சில பேர் பார்த்தா நல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்க, சில பேர் நல்ல திறமைசாலியா இருப்பாங்க. மேபி பணம் சம்பாதிக்கிறதாகட்டும், பேசுறதாகட்டும், சில காரியங்கள் பண்றது திறமைசாலியாகவும் இருப்பாங்க. கிருஷ்ணர் சொல்றார், அதுவும் நான் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், நான் தான் கொடுக்குறேன். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சம்டைம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிளஸ் எல்லாம் இருக்கும். பிளஸ்னா ஒரு பிளஸ், நிறைய பாசிட்டிவெல்லாம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. பகவான் அனுகிரகத்துல அது நடக்குது, இது உண்மை. இது கிருஷ்ணரே சொல்றார், பிரம்மா அவரும் சொல்றார். நினைச்சு பாரு, இந்த உலகத்தோட சிருஷ்டியெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எத்தனையோ விதமான பூவெல்லாம் இருக்கு, எத்தனையோ விதமான ஜீவராசிகள்லாம் இருக்கு. மனுஷன் மட்டும் கிடையாது, பூச்சிகள் இருக்கு, 4 கால் விலங்கு, 100 கால் விலங்கெல்லாம் இருக்கு, 100 கால் இருக்கும். இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, எப்படி இதெல்லாம் வந்தது. ஸோ பிரம்மா சொல்றார், அது நான் தான் பண்றேன், ஆனா புத்தி அறிவு எல்லாம் கொடுக்குற கிருஷ்ணா தான் அப்படிங்கிறார். அவரே ஒத்துக்கிறார் பிரம்மா. ஸோ பாகவத்துல நிறைய இடத்துல வருது, எக்காரணத்து கொண்டு ஒரு மனுஷன் நான் தான் பண்றேன் அப்படி அகங்காரம் மட்டும் வரக்கூடாதுங்கிறான். அது வரும்போது கொட்டு விழுந்துரும், அது கொட்டு விழுங்கும், அது நாட் அவுட், கொட்டு விழுந்தே தீரும்.
இது வந்து கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்றார், எல்லாம் நான் தான் சிருஷ்டி பண்றேன் அப்படின்னு அவரும் சொல்றார். ஆம் சர்வஸ்ய பிரபவோ சொல்ற, நான் தான் சிருஷ்டி பண்றேன். சோ நீங்க பாகவத்துல முதல் ஸ்கந்தத்துல பார்க்கும் பொழுது அர்ஜுனர் ரொம்ப அழகா அதை பத்தி பேசுறார். அர்ஜுனரே பேசுறார். மகாபாரதம் இந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல அர்ஜுனர் முன்னாடி யாராலும் நிக்க முடியாது. அவர் காண்டீவம் கையில எடுத்து வச்சானா யாரும் நிக்க முடியாது. இன்ஃபேக்ட் யாருன்னா துரோணாச்சாரியரே சொல்றார், சண்டைக்கு முன்னாடி அவர் தொட சொல்றாரு. எல்லாரும் வந்து அசஸ் பண்ணுவாங்க. அசஸ்ஸிங்னா அளக்கிறது. யுத்தத்துக்கு முன்னாடி கௌரவர்கள் வந்து பாண்டவர்கள் பத்தி அசஸ் பண்ணுவாங்க, இவங்க எவ்வளவு சக்தி இருக்கு. அதே மாதிரி பாண்டவாஸ் வந்து கௌரவர்கள் அசஸ் பண்ணுவாங்க, இவங்க எவ்வளவு சக்தி இருக்கு, எப்படி சண்டை போடணும். இது இப்பவும் நடக்கும். இன்னைக்கும் பாரு, நாட்டுக்கு நாட்டு சண்டை போடுறாங்களே, ஒருத்தர் அசஸ் பண்ணுவாங்க. அப்போ துரோணாச்சாரியர் சொல்றார், அர்ஜுனரை சாதாரண நினைக்க வேணாம், அவர் எடுத்து நின்னார்னா என்னையும் கொல்ல முடியும், அவ்வளோ சக்தி இருக்கும் பாரு. துரோணாச்சாரியரே சொல்றார். திரும்ப குரு வந்து சீடனை பத்தி சொல்றாரு, என்ன கொல்ற சக்தி அர்ஜுனனுக்கு இருக்கு, சாதாரண நினைச்சிடாதீங்க. அதே சமயத்துல பாண்டவாசனையும் கேட்பாங்க. யுதிஷ்டிரர் வந்து அர்ஜுனர் பார்த்து கேட்பார், உன்னால எப்படி கொல்ல முடியுமா, உனக்கு அவ்வளவு சக்தி இருக்கா கௌரவர்கள. அர்ஜுனர் சொல்றார். அந்த கேள்வி கேட்டோன்னு அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் தான் பார்ப்பார். கிருஷ்ணர் பார்த்து சொல்லுவார், இவர் மட்டும் என் கூட இருந்தால், இவர் அனுகிரகம் தான், கண்ணு மூடி தரப்புக்கு எல்லாத்தையும் முடிச்சிருவோம் பாரு, அந்த செகண்ட்ல முடிச்சிருவேன். எப்படி பேசுறாரு பாரு, கண்ணு மூடி தரப்புல எல்லாத்தையும் முடிச்சிருவேன். ஸோ அது அகங்காரம் கிடையாது, அவரோட அனுகிரகம் வேணும். ஸோ யுத்தம் முடிஞ்சிருச்சு. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பகவான் கிருஷ்ணரும் வைகுண்டம் போயிடுவார், திருப்பி போயிடுவார். அவர் துவாரகை திருப்பி போன உடனே அர்ஜுனருக்கு இருக்க எல்லா சக்தியும் போயிடும், எல்லா சக்தியும் போயிடும். கையில் அதே காண்டீவம் தான். சின்ன பசங்கள்ட்ட தோத்துருவார். பாகவத்தில் வருது, சின்ன பசங்க சிஷிராதா ஷாம் சுந்தர்கி ஜாய். அப்போ அர்ஜுனர் வந்து தோத்துறார். தோத்துட்டு அவங்க அண்ணா யுதிஷ்டிர மகாராஜ், அவங்க அண்ணா அவர்தான் மகாராஜா, சொல்றாரு, இப்ப வந்து அதே காண்டீவம் தான் கையில இருக்கு, அதே அர்ஜுனன் தான் நானு, சின்ன பசங்கள்ட்ட நான் தோக்குறேன். எல்லா சக்தியும் அவர் எடுக்கிறார். ஸோ சில பிரபுபாத் ரொம்ப அழகா அதில் கொடுக்கிறார். பகவான் சக்தியும் கொடுப்பாரு, சக்தியும் எடுத்துருவார். ரெண்டுமே பண்ணுவார் கிருஷ்ணா, ரெண்டுமே பண்ணுவார். ஸோ இது நம்ம வாழ்க்கையில் நடக்கும், எல்லார் வாழ்க்கையில் நடக்கும். பட் ஒருத்தருக்கு அவங்கவுங்க விதின்னு ஒன்று இருக்கு, அது சந்தேகங்கள். அந்த விதி கூட நாம தான் கிரியேட் பண்ணுது, அது ஏதோ கடவுள் கொடுத்தது கிடையாது. நான் என்ன பண்றேனோ அது திருப்பி எனக்கு வரும். இதெல்லாம் 100% உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. இது 100% உண்மை. ஸோ இங்க பிரம்மா ரொம்ப அழகா சொல்ற, இது எல்லாத்தையுமே வந்து நான் சிருஷ்டி பண்ணாலும் இதெல்லாம் பகவான் தான், அந்த அறிவு எனக்கு பகவான் தான் கொடுக்குறாரு. புதுசா நான்லாம் ஒன்றும் பண்ணல, புதுசா நான்லாம் ஒன்றும் பண்ணல, இருக்கிறது தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க புதுசா கண்டுபிடிக்கிறோன்னு. ஆக்சுவலி புதுசா யாரும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. சில பேர் 300 வருஷம் முன்னாடி விமானம் இருந்ததா இப்படி ஒருத்தர் கேட்கலாம். விமானம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா விமானங்கள் மாதிரி நிறைய இருக்கு. பாகவத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க பாகவத்தில் கொடுக்குறாங்க, மேல் கிரகத்துல எல்லாம் விமானம் எல்லாம் இருக்கும். இங்க நம்ம வீட்டுல 4 பேர் இருந்தா 4 கார் வச்சிருக்கோம் இல்லையா, அவங்க 4 பேர் தான் 4 விமானம் வச்சிருப்பாங்க. அவங்க அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மேல் கிரகத்துக்காரன் நம்மளால பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அது என்ன காரணம் கூட இப்ப வரப்போற ஸ்லோகத்தில் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே முக்குணத்தால கண்டிஷன் கட்டுண்டு இருக்கும். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம உண்மை புரியாது, எது உண்மைன்னே புரியாது. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்ல போனா, இன்னைக்கு நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம்
என்னோட சொத்தை என்னை காப்பாற்றும், என்னை கல்யாணம் பண்ணவங்க என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்க என்னை காப்பாற்றுவாங்க, என் குழந்தை என்னை காப்பாற்றும், ஓகே, அப்புறம் என்னோட அறிவு என்னை காப்பாற்றும், என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்துக்குவாங்க. இந்த திங்கிங் நமக்கு இருக்கு. இது எல்லாமே பொய். அந்த இது பொய் மாதிரியும் புரியாது நமக்கு. அதோட கேட்டிருக்கலாம், ஒன்றும் அது மாதிரி தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரிய மாட்டேன். சொத்தை என்னை காப்பாற்ற நான் நம்புறேன், ஆனா உண்மை இல்லை. ஏன் அது உண்மை எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னா, அதுல இது பதில் வருது. முக்குணத்தில் இருக்கிற வரைக்கும் உண்மையே புரியாதுங்கிறான். இது பாகவத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, பகவத்கீதைன்னு இருக்கு. இது புரியாது. பல தடவை பாகவதம் படிச்சாலும் ஓகே, இப்போதைக்கு ஏதோ கரெக்ட் மாதிரி தோணும். வெளியே போயிட்டோம்னா வேற மாதிரி இருக்கும். வெளியே போயிட்டோம்னா, வீட்டுக்கு போயிட்டா மறுபடியும் இல்லை, என் சொத்தை நான் காப்பாற்று, அந்த இடத்த வாங்கி சண்டை போடு, கோர்ட்ல கேஸ போடு, என்ன அதோ பார்த்துடலாம், இப்படிதான் போவோம். புரியல எனக்கு, இதுதான் உண்மை. அது புரியணும் அப்படின்னா கூட அதுக்கும் பகவான் அனுகிரகம் வேணுமா? அது கிருஷ்ணரே சொல்றாரு, அவரோட அனுகிரகம் வந்தா தான் புரியும், என்ன புரியாது. சோ சில பேருக்கு இது ஒண்ணுமே புரியாதனால என்ன நினைச்சுக்குவானா, கடவுளே ஒருத்தர் இல்லைங்கன்னு நினைச்சுக்குவாங்க. ஏன்னா எதுவும் புரிய மாட்டேங்குது, கடவுளே ஒண்ணு கிடையாதுன்றுவாங்க. அப்படி பேசுறவங்க இருக்காங்க. நாஸ்திகம் அப்படித்தான் வரும். எதுவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த விஷயத்த நல்லா யாரு படிச்சிருக்காங்களோ கடைபிடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். உதாரணத்துக்கு நான் கணக்கு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கணக்கு வாத்தியார்ட்ட தான் போய் கேட்கணும். மளிகை கடைக்காட்ட போய் நான் கேட்கக்கூடாது. அவருக்கும் கணக்கு தெரியும், இருந்தாலும் அவர்கிட்ட போய் நான் படிக்கக்கூடாது. மளிகை கடைக்காரன் கணக்கெல்லாம் போடுவார், அவன் ஃபுல்லா கணக்கு தான், ஆனா அவர்கிட்ட கணக்கு படிக்கக்கூடாது. கணக்கு வாத்தியார் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட தான் போய் படிக்கணும். அப்ப இந்த சாஸ்திரம் எல்லாம் உண்மை, ஆனா இது நான் யார்கிட்ட போய் படிக்கணும் கூட எனக்கு தெரியணும். அதுக்கு மறுபடியும் சாஸ்திரம் படிக்கணும். கிருஷ்ணர் சொல்றார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்யோ விதுஹு. கிருஷ்ணர் சொல்றாரு, பரம்பரையில வரங்கள் போய் படிங்கிறார். அவங்கள்ட்ட போய் கேட்டா தான் சொல்லி தரணும். ஏன் கடவுள் என் வாழ்க்கையில் இது பண்ணணும்? அடி மேல அடி கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க, எந்திரிக்க முடியாதாட்டு இருக்கு. ஆனா அவர் பகவான் ரொம்ப கருணை உள்ளவர். பாகவதம் படிச்சா புரியும். எதுக்கு அடி உழுகுதுன்னா நமக்கு புரிய வைக்க பாக்குறார். புரிஞ்சுக்கோ, ஒழுங்கா புரிஞ்சுக்கோ, நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ, இந்த உலகம் என்னன்னு புரிஞ்சுக்கோ, ஏன் நீ இப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. ஆக்சுவலி அதுக்கு தான் அடிக்கிறார். எப்படி வீட்டுல சம்டைம்ஸ் பெட்ரோலும் குழந்தைங்க அடிப்பாங்க, அது துவேஷத்தால் அடிக்கிறது இல்லை, பாசத்தால தான் அடிப்பாங்க. புரிஞ்சுக்கோ, தப்பு பண்ற. சோ இங்க ரொம்ப அழகா அந்த பொருள் இருக்கு. இந்த முக்குணத்தில் இருக்கிற வரைக்கும் புரியாது. சத்துவ குணத்தில் இருந்தா கூட புரியாதாமா. ரஜோகுணா தமோ குணம் என்ன போய் சொல்றது? நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே தமோ குணத்தில் தான் இருப்போம், ரஜோகுணம் கிடையாது. மோஸ்ட்லி தமோ. நான் உடல் அப்படின்னு நினைச்சாலே தமோ தான், தமோ குணம் தான். ரஜோவை அப்பப்ப எட்டி பார்ப்போம், சத்வாலாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கோ ஒரு செகண்ட் மேபி, அவ்வளவு ஈஸி கிடையாது. சத்வ குணத்துக்கு வரது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா கிருஷ்ணரே சொல்றாரு, சத்வ குணத்தில் கூட ஒண்ணும் புரியாது அர்ஜுனாங்கிற. எங்க போறது அப்போ? அப்ப இது கேட்கும் பொழுது நமக்கு ஒரு டிஸ்கரேஜிங் மாதிரி இருக்கும். ஆனா இந்த கலியுகா, இப்ப நாம இருக்கிற கலியுகா வெரி ஸ்பெஷல் கலியுகா. சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீல பிரபுபாத், ஆச்சாரியாஸோட அனுகிரகம் இருக்கு. அவங்க கொடுத்திருக்கிற இந்த ப்ராசஸ், வழிமுறை த பெஸ்ட். அது என்னன்னா நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமா சொல்லினா இது உண்மை. நான் தான் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். அப்படின்னா நான் தான் கட்டுப்படுத்துறேன், என் குடும்பத்தை நான் தான் பாத்துக்கிறேன், எல்லாமே நான் தான் பாக்குறேன், நான் இல்லைன்னா ஒண்ணு இல்லை. இந்த அகங்காரம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. நமக்கு இல்லை, மிருகத்துக்கு இருக்கு, எறும்புக்கு இருக்கும், பிச்சைக்காரன் கூட அது இருக்கும். பிச்சைக்காரன் அவனுக்கு அந்த அகங்காரம்லாம் இருக்கும். அகங்காரம் இல்லாத யாரும் கிடையாது, எல்லாருக்கும் அகங்காரம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு டிகிரியில் இருக்கும்.
எல்லாருக்கும் அந்த அகங்காரம் இருக்கும். இந்த முக்குணத்தில் இருக்கிற வரை அகங்காரம் இருக்கும். இது உண்மை. சோ இந்த பிரபுபாத் கூட ரொம்ப அழகா ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. அந்த கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சது. ஆனா கொலம்பஸ் கண்டுபிடிக்கணும் அமெரிக்கா இருந்தது, இல்லாமலாம் கிடையாது. இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் இங்க இருக்குன்னு சொன்னார், உடனே அவன் பேர் வாங்கிட்டான். ஓகே, நான் தான் எல்லாம் பண்ணேன். சோ இங்க பிரபுபாத் இங்க எழுதுறார், இந்த உலகத்துல யார் ஒண்ணும் புதுசா கிரியேட் பண்ண முடியாது, அதாவது படைக்க முடியாது. யாரும் புதுசா ஒண்ணு படைக்க முடியாது. ஆனா ஜெனரல் அப்படி நினைச்சுக்குவாங்க, எல்லாரும் ஜெனரல் நினைச்சுக்குவாங்க. ஒன்னும் ஆச்சரியமான விஷயம்னா சம்டைம்ஸ் இவங்களே கற்பனை பண்ணி, சம்டைம்ஸ் சில மேபி இந்த இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கண் இங்க இருக்கிற மாதிரி, காது இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் கூட வரைவாங்க. அது எப்படி வரணும், அந்த மாதிரி ஆட்கள் ஆக்சுவலி இருக்காங்க. அதெல்லாம் இருக்காங்க. இங்க இல்லை, அவங்க வேற கிரகத்துல இருப்பாங்க. ஏன்னா இல்லாதது ஒண்ணு நம்மளால சிந்திக்க முடியாது. இந்த உலகத்துல யாராலையும் இல்லாததுன்னு சிந்திக்க முடியாது, இருக்கிறது தான் சிந்திக்க முடியும். அது எப்படி சில பேர் மட்டும் இந்த மாதிரி வரையறானா, அவன் அந்த மாதிரி இருந்திருப்பான் ஏதோ ஒரு ஜென்மத்துல, அவன் தான் அந்த மாதிரி வரைவான். அந்த திங்கிங் அவனுக்கு தான் வரும், சும்மா வராது. ஜஸ்ட் லைக் தட் வராது. ரொம்ப அழகா பிரபுபாத ஒத்து கிரியேட்டே பண்ண முடியாது, இருக்கிறது தான் சொல்ல முடியும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது பாகவத்தில் இருக்கு. சோ அப்ப இதே பாகவத்துல பிரம்மாவும் சொல்றார். பிரம்மா இதெல்லாம் பேசிட்டு கடைசியில சொல்லுவார், எனக்கு பகவானே புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ட்டார். அவரே சொல்றார், அவரும் சிருஷ்டி பண்றார். பிரம்மா ஒத்துக்கிறார், எனக்கு பகவான புரியல. ஆனா பகவான் இருக்கிறது உண்மை, பகவான் ரூபம் இருக்கு. ஆனா நமக்கு ரூபம் நமக்கு ஒன்றும் புரியல. நீங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா லிங்கம் எல்லாம் சொல்லுவாங்க, ஜோதிலிங்கம், சிவபெருமான்கெல்லாம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஜோதிலிங்கம்னா அது மேட் ஆஃப் ஃபயர், அது நெருப்பால செய்யப்பட்டது. ஆனா பாக்குறதுக்கு கல்லுமா இருக்கும், ஆனா ஆக்சுவலா நெருப்பால செய்யப்பட்டது. சில லிங்கம் பார்த்தா தண்ணியில செஞ்ச லிங்கம் இருக்கும், இருக்கு பஞ்சபூதா. ஆக்சுவலி தண்ணியில செஞ்ச லிங்கம், ஆனா நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியாது. நம்ம கண்ணு கல்லு மாதிரி தான் தெரியும், ஆனா தண்ணியில செஞ்சது. சோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். சொல்ல போன இந்த உலகம் கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. உலகத்தை விடுங்க, நம்மளே நம்ம புரிஞ்சுக்க முடியல. நம்மளும் நம்ம புரிஞ்சுக்க முடியல. ரீசெண்டா பானுசுவாமி மகாராஜ் ரொம்ப அழகா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவர் ரொம்ப அழகா சொல்றார், பொதுவா மனுஷன் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பொருள் இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சுக்குவான் மனுஷன். பொருள் சேர்த்த பார்ப்பான், நிறைய காசு வேணும், கேட்ஜெட்ஸ் வேணும், காரு ஏதோ சேர்த்துவாங்க. ஆனா அவனுக்கு சந்தோஷம் கிடைக்காது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் புரியும், இந்த பொருள் நம்ம சந்தோஷம் கொடுக்காது. அதுக்கப்புறம் உயிர் வாழி தான் சந்தோஷம் கொடுப்பான்னு சொல்லி உயிர் இருக்கிற ஜீவராசிகளோட பழகுவான். ஆனா கடைசியில பார்த்தா இவனும் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், டிசப்பாயின்மெண்ட். அப்புறம் கடைசியில தான் பகவான்கிட்ட போவாங்க. அப்கோர்ஸ் பகவானும் உயிர் வாழி தான், நாமளும் உயிர் வாழி தான். ஆனா வித்தியாசம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. பகவான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும், பகவான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும், அவரால் புரிஞ்சுக்க முடியும், நம்மளால முடியாது. நம்மளால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுமானா கஷ்டம், டிஃபிகல்ட், அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்கோர்ஸ் பகவான் அனுகிரகம் வந்தா நம்ம முக்குணத்திலிருந்து வெளியே வரும்போது நம்மளும் புரிஞ்சுக்கணும். நாமளும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும், முடியாதுன்னு கிடையாது. முக்குணத்துல வெளியே வரணும், அவங்கனால தான் புரிஞ்சுக்க முடியும், வேற எல்லாத்தாலையும் முடியாது. இன்னைக்கு நிறைய எல்லா வீட்டுல ஏன் சண்டை வருது, ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பம் சண்டை வருது, நாட்டுக்கு நாடு சண்டை வருதுன்னா ஒன்னும் புரியலன்னு அர்த்தம். சிம்பிள். புரிஞ்சிருச்சுன்னா சண்டை போட மாட்டாங்க, புரிஞ்சிருச்சுன்னா சண்டை போட மாட்டாங்க. உதாரணத்துக்கு பாண்டவாஸ் பாத்தீங்கன்னா அவங்க சண்டை போடலைன்னாங்க, நான் சண்டை போடல சமாதானம் பேசுங்கிற, அவங்க எல்லாமே தெரியும், அதனால அவங்க சமாதானம் பேச ரெடியா இருந்தாங்க. துரியோதன பார்ட்டி புரிஞ்சுக்கல, நோ நான் சண்டை தான் போடுவேன். இவங்களும் சொல்றாங்க, சரி அவங்க ரெண்டு தட்டு தட்டினா தான் அவனுக்கு தெரியும், தட்டு வேற வழி இல்லை.
ஸோ அப்போ நம்ம டெய்லி பகவத்கீதா பாகவதம் படிக்கும் பொழுது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுன்னா சண்டைலாம் போட மாட்டோம். நம்ம யார் கூடயும் சண்டை போட மாட்டோம். ஒருவேளை யாராவது எங்கிட்ட சண்டைக்கு வந்தோம், நான் சண்டை போட மாட்டேன், விட்டுட்டு போயிடு நத்திங். இது உண்மை. இந்த உலகத்துல சண்டை போட்டு சாதிக்கிறதுகள் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு ஒர்த்தான விஷயம் ஒன்றும் கிடையாது இந்த உலகத்துல. சண்டை போட்டு சாதிக்கிற மாதிரி ஒண்ணுமே இங்க கிடையாது. ஜீரோ தான் இங்க. இது பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு. இந்த உலகத்திலே வேல்யூ இருக்கக்கூடிய ஒரே விஷயம் பகவான் நாமா தான். வேற எதுக்கும் வேல்யூ இல்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸோ பாகவத்துல இவர் சொல்றார், முதல் ஸ்லோகத்திலே வியாசர் சொல்றார், சத்தியம் பரம் தீமஹி அப்படிம்பார். சத்தியம்னா உண்மை. பகவானை தவிர இன்னொரு உண்மை எனக்கு கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பகவானை தவிர எதுவும் என்னை காப்பாத்தாது. எதுவுமே என்னை காப்பாத்தாது. எதுவும் எனக்கு சந்தோஷம் கொடுக்காது. ஆனா சம்டைம்ஸ் சந்தோஷம் கொடுக்கிற மாதிரி தோணும், வேல்யூ இருக்கிற மாதிரி தோணும், ஆனா அது உண்மை இல்லை. இது வியாசர் சொல்றார். திரிசர்க அம்ரிஷா, உண்மை மாதிரி தோணும், அது உண்மை இல்லை அப்படிங்கிறார். உண்மை மாதிரி தான் தோணுமா எல்லாமே, ஆனா உண்மை கிடையாது. இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட பகவான் அனுகிரகம் வேணும். எப்படி பிரம்மா சொல்றாரோ அவரோட அனுகிரகத்துல தான் நான் பண்றேன் அப்படின்னு, பகவான் அனுகிரகத்துல தான் நமக்கு உண்மையே புரியும். இல்லைன்னா பொய்யெல்லாம் உண்மை மாதிரி தான் தோணும். எல்லாமே பொய்யா இருக்கும், அது உண்மை மாதிரி தெரியும். உண்மையெல்லாம் பொய் மாதிரி தெரியும். உண்மை பொய் மாதிரி தான் தெரியும். இந்த உலகம் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இங்க கடைசி 2-3 ஸ்லோகத்துல விட ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அந்த முக்குணங்கள், அந்த முக்குணத்துக்கு மேல போனாதான் எல்லாமே புரியும். பகவானையும் புரிஞ்சுக்க முடியும். பகவானை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. முன்னாடி சொன்னபடி எனக்கு என்ன தேவைன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம அவ்வளவு பைத்தியம் பிடிச்சு சுத்திட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. எனக்கு என்ன வேணும் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு சாஸ்திரம் படிக்கணும். நாம் படிக்கணும். சாஸ்திரம் படிச்சா தான் எனக்கு என்ன வேணும்னு தெரியும். அப்ப என் கூட இருக்கிறவங்க என்ன வேணும்னு எனக்கு தெரியும். நம்ம கல்யாணம் பண்ணவங்களோ, குழந்தைங்களோ, சொசைட்டி. அதுக்கப்புறம் உண்மையிலே பகவான் என்ன எதிர்பார்க்கிறார் அதுவும் புரியும். அது புரிஞ்சுட்டு அது மாதிரி நடந்துக்கும் பொழுதுதான் உண்மையிலே ஒரு ஆத்மா சந்தோஷமா இருக்கும். வேற வழியெல்லாம் கிடையாது, வேற வழியே இல்லை. ஸோ இது பிரம்மா டிக்ளேர் பண்றாருன்னா இது உண்மை. ஸோ இந்த முக்குணங்கள், சத்வாகுணம், ரஜோகுணம், தமோகுணம்ங்கிறது சாதாரணமானது கிடையாது. அதுலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது ஈஸியெல்லாம் கிடையாது, அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணி ஆகும். அப்படின்னா வேலை பண்ணணும். அதுக்கும் அந்த வேலை கூட ரொம்ப சிம்பிள். இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தம் பண்ணணும், பகவத்கீதா படிக்கணும், படிச்சது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அமல்படுத்தணும். நான் படிக்கணும்னா சும்மா படிச்சுட்டு போறது இல்லை, அப்படியே அமல்படுத்தணும். அமல்படுத்தும் போது சேலஞ்சஸ் வரும். ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாக்கு போகலாம் வான்னா டக்குன்னு எல்லாம் வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வாரம் ஒரு சினிமாக்கு போறீங்க வைங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க வாரம் கோயிலுக்கு போங்க, ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. இது ஏன் வாரம் கோயிலுக்கு போறாங்க? உலகம் எப்படி இருக்குன்னு. சினிமா போன ஒன்றும் சொல்ல மாட்டான். வாரம் கோயில், வாரம் ஏன் போறான், எனக்கு எதுவும் ஆயிடுச்சுப்பாங்க. இப்பதான் நார்மலா இருக்கான். வாரம் கோயிலுக்கு போனா இப்பதான் நார்மலா இருக்கான். ஆனா அது வேற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா வாரம் சினிமா போனா அவன் நார்மல், கோயிலுக்கு போனா அப் நார்மல். இந்த உலகம் இப்படித்தான் ஃபங்க்ஷன் ஆகும். நார்மலா இருக்குன்னா அப் நார்மலா பார்ப்பாங்க. புரியுதா? அப் நார்மல்னா தமிழ் எனக்கு தெரியல, தெரியல. எனவே ஸோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம சாஸ்திரம் படிக்கும் பொழுதுதான் எது நார்மல் எது அப்நார்மல்னு தெரியும். எல்லாம் தெரியாது, எதுவும் தெரியாது. இந்த உலகம் நம்மளை தப்பா டைரக்ட் பண்ணும்.
நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சினிமா போனா எதுவும் சொல்ல மாட்டான், காசும் கொடுத்து போயிட்டு வாம்பாங்க. அந்த படம் பாரு, இங்க போய் பாரு. பட் கோவிலுக்கு போறேன், டெய்லி பகவத்கீதை படிக்கிறேன்னா அப்படியே பார்ப்பாங்க, ஏன் இதை ஆயிடுச்சா உனக்கு, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்பவே படிக்க ஆரம்பிக்கிற, ஏன் இத்தனை கேள்வி இருக்கு, பகவத்கீதை நான் படிக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் நாமளும் நினைச்சுக்குவோம், தப்பு பண்றோமோ நாமளும் நினைச்சுக்குவோம். சில பேர் அப்படி நினைச்சு விட்டுருக்காங்க, எப்படி தப்பு பண்ற மாட்டு இருக்கு. 50 வயசுல பார்த்துக்கலாம், ஆனால் 35 வயசுல கண்ணீர் அஞ்சலின்னு ஒன்று போட்டுருவாங்க, அதுவும் பார்ப்போம். ஃப்ளக்ஸ் ஒன்று தூங்கும், போயிடும். ஸோ பாகவத்தில் ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. பாகவதம் படிக்கலைன்னா இது உண்மை, நம்ம மிஸ்டைரக்ட் ஆயிடுவோம். அப்படின்னா தப்பான ஒரு வழியில போயிடுவோம், நமக்கு தெரியாது. படிக்கலைன்னா தப்பான வழியில தான் கண்டிப்பா போவோம், ஆனா நமக்கு தெரியாது. அதான் மாயைங்கிறாங்க. இதுதான் வியாசர் சொல்றார், முஹ்யந்தி யத் சூரையா தேஜோவாரி மிருதம். அவர் சொல்றார், இந்த மிராஜ் என்ன, அந்த காணல் நீர், சம்டைம் ரோட்ல போகும்பொழுது தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, தண்ணியே இருக்கா, தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் நினைச்சிட்டு இருப்பேன், 2 வருஷத்துக்கு செட்டில் ஆயிடுவேன், லைஃப் வேற மாதிரி இருக்க போகுது, எனக்கு பிஸ்னஸ் டீல் நடந்துருச்சு, ஏதோ பெருசா வரப்போகுது நினைச்சது, அங்க வரவே வராது, அப்படியே போயிட்டே இருப்பான். இது நான் சொல்லல, வியாசர் சொல்றாரு, அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. இப்படிதான் போயிட்டு இருப்பான், நடக்கவே நடக்காதுங்கிறார், நான் வராதுங்கிறார். ஆனா வருவான்னு நினைச்சு போயிட்டே இருப்பேன், வயசு 80,000, வயசு 80,000 செத்துருவாங்க. இது வியாசர் முதல் ஸ்லோகத்தில் கொடுக்கிறார், முதல் ஸ்லோகம் பாகவத்துல. இப்படித்தான் தோணும், ஆனா அது உண்மை இல்லை. திருசர்க அம்பரிஷா ரொம்ப அழகா கொடுக்கிறார். சத்தியம் பரம் தீமகி, சத்தியம் கிருஷ்ணா, தீமகினா மெடிடேட், தியானம் பண்ணணும். அவர் தியானம் பண்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பகவான் கிருஷ்ணர் தியானம் பண்ணும்போது தான் உண்மையே புரியும், அது வரைக்கும் புரியாது நமக்கு. ஸோ எல்லா ஆச்சாரியஸும் சொல்றாங்க, கண்டினியூஸா ஹரிநாமா சொல்லிக்கிட்டே இருக்கும். சொல்ல சொல்ல பகவான் தான் நம்மளை வெளி தூக்குவார், இந்த மாயா சக்தி அவர் தான் வெளி தூக்குவார். ஜஸ்ட்ல நம்ம கையை கட்டி போட்டு நம்மளை கடல்ல தூக்கி வீசிட்டாங்க வைங்க, எனக்கு நீச்சல் தெரிஞ்சா கூட வெளியே வர முடியாது இல்லையா. கையை கட்டிட்டு கடல்ல வீசிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, யாராவது அவுத்து விடணும். அது மாதிரி நாமளும் இந்த பெரும் கடல்ல முழுகி இருக்கோம், பகவான் தான் தூக்கணும். என்ன நான் காப்பாத்திக்க முடியாது. பொதுவா நமக்கு இருக்கிற பெரிய ஒரு இக்னாரன்ஸ், அறியாமை என்னன்னா, என்ன நான் காப்பாத்திக்குவேன் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. அது நடக்காது, யாரையும் தன்னை தான் காப்பாத்திக்க முடியாது. பகவத்கீதையில் கிளியரா இருக்கு, கிருஷ்ணா தான் காப்பாற்றும். அவரோட தூய பக்தர்கள் ஆச்சாரியர்கள் தான் நம்ம காப்பாற்ற முடியும், நம்மளை நாம் காப்பாத்திக்க முடியாது. பிரகலாதன் சொல்றாரு. ஆனா நமக்கு ஒரு அகங்காரம் என்னன்னா, என்ன நான் பார்த்துக்குவேன், இண்டிபெண்டா நான் இருக்க முடியும் அப்படின்னா, சுதந்திரமா. இன்னைக்கு அது பெரிய வியாதி எல்லாத்துக்கும், இண்டிபெண்டா இருக்கணும். எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. யாருமே இண்டிபெண்டா இருக்க முடியாது. யாராவது இருக்குன்னு நினைச்சுக்கிட்டா அது ஒரு மாயா. சில பேர் இருக்காங்க, நான் எந்த சொந்தக்கார வீட்டுக்கு போக மாட்டேன், எங்கிட்ட காசு இருக்கு, வீட்டுல 10 சர்வெண்ட் இருப்பாங்க, ஒருத்தர் வரலன்னு அவன் செத்தான். நிறைய பேர் இருக்காங்க, சொந்தக்காரங்க தேவையில்லைன்றான், 10 சர்வெண்ட் இருப்பாங்க. அப்ப எங்க இண்டிபெண்ட்? அந்த சர்வெண்ட்டுக்கு நான் டிபெண்ட். புரியுதா நான் சொல்றது? அவங்க 5 பேர் வரலன்னு சாப்பாடு இருக்காது, ஆனா இண்டிபெண்ட் நினைச்சுக்குவான். அதான் மாயா. இந்த உலகத்துல யாருமே இண்டிபெண்ட் கிடையாது, பிரம்மா உள்பட இண்டிபெண்ட் கிடையாது. சிவபெருமான் சொல்ற அவரு இண்டிபெண்ட் கிடையாது, அவரும் சொல்றாரு கிருஷ்ணா தான் இண்டிபெண்ட்ங்கிறார். இது யாரு சொல்றாருன்னா வியாசரும் சொல்றாரு. ஈஸ்வர ஸ்வராட், ஸ்வராட்னா இண்டிபெண்டன்ஸ். ஈஸ்வர அவர் தான் ஸ்வராட், வேற எல்லாமே டிபெண்ட் தான். ஸோ அந்த பகவான் அனுக்கிரத்துல தான் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போய் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம். அப்பதான் நம்ம சந்தோஷமா இருப்போம், வேற வழி கிடையாது. அதுக்கு ஒரே வழி நாம சங்கீர்த்தனம் பண்ண இது படிக்கணும், பகவத்கீதா பாகவதம் படிக்கணும், அதில் இருக்க மாதிரி நடந்துக்கணும், பக்தரோட சங்கத்தில் இருக்கணும்.
பக்தரோட சங்கம் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. நானா தனியா படிச்சாலும் புரிஞ்சுக்க முடியாது. பக்தரோட சங்கத்திலாம் புரியும். ஓகே, ஸோ இங்க நான் ஸ்டாப் பண்றேன். கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தாம்சாத். எல்லாமே ஏற்கனவே இருந்ததுன்னா இன்வென்ஷன்ங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே இல்லை. ஆஃப் கோர்ஸ் இன்வென்ஷன் அதெல்லாம் இவங்களா கண்டுபிடிக்கிறது. ஜெனரலா பார்த்தோம்னா இந்த உலகத்துல எந்த பொருளா இருந்தாலும் பஞ்சபூதா தான். அந்த பஞ்சபூதத்தையே மாத்தி மாத்தி சில ப்ரப்போர்ஷன்ல மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பொருள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன சட்டி இருக்கு, பெரிய பானை இருக்கு, ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே பஞ்சபூதா தான், ப்ரப்போர்ஷன் தான் வேற. ஸோ மூலப்பொருட்கள் கொடுக்கறது கிருஷ்ணா. பஞ்சபூத்தை யாரும் சிருஷ்டி பண்ண முடியாது. மூலப்பொருள் கொடுக்கறது கிருஷ்ணா. அதை நான் எடுத்துட்டு நான் ஏதோ பண்ணி நான் பண்ணிட்டேன் எனக்கு தான் கிரெடிட். ஆனா அதை செய்யறதுக்கான புத்தியும் கிருஷ்ணா தான் கொடுக்கணும். அது உண்மை. ஸோ ஃபைனலி கிருஷ்ணா தான் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ வேற ஏதாவது என்ன சொன்னீங்க? ஆர்குமெண்ட்ஸ். Yeah, that's true. That means ஒரு ரீசன் ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கணுங்கிற ஆசை நமக்கு இருக்கு. தட்ஸ் ரஜோகுணம். நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து பேசி நான் ஜெயிக்கணும், அந்த ஆசை இருக்கும்போது அது வரும். அது எல்லாமே கொஞ்ச நாள் ஆகும் நமக்கு. பட் அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் சில இடத்துல ஆர்கியூ பண்ணித்தான் ஆகும். அது பேஸ்ட் ஆன் டைம், பிளேஸ், சர்க்கம்ஸ்டான்ஸ். ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் இருக்கும்போது அது பண்ணித்தான் ஆகும். அதே ஒரு பைத்தியக்காரன் ஏதோ பேசணும்னு வைங்க, அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது, அவன்கிட்ட விட்டுறலாம். ஐ ஹோப் புரியுது இல்லையா? சில இடத்துல ஆர்கியூ பண்ணணும், சில இடத்துல ஆர்கியூ பண்ணக்கூடாது. அது பாகவதன் கொடுத்துருக்கான். ஸோ சரியான நபர் சரியான கேள்வி கேட்கிறார், பட் மேபி லிட்டில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் அவருக்கு. அப்போ நம்ம சொல்லலாம். ஆனா சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்னு அவனை விட்டுறலாம், அவன்கிட்ட பேசக்கூடாது. இது வேதமே ஒத்துக்குது. அவங்க விட்டுருங்க அப்படிங்கிறான். ஸோ யாரு சொன்னா கேட்பாங்களோ அவங்கள்ட்ட சொல்லலாம், விட்டுற வேண்டியதான், நாட் நீடட். ஆனா நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும். ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சோம்னா அது ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அது நல்லா இருக்கும். ஆனா அது டேஞ்சரஸ். இருக்குலே ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப நல்லா இருக்கும். இன்டெலிஜென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மைண்ட் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அது டேஞ்சரஸ். அதுல இருந்து வெளியே வரணும்னா மாதிரி நாமா சொல்லித்தான் வந்தான், வேற வழி இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வெல் அது டிபெண்ட்ஸ். உங்க கொஸ்டின் ஜென்ரலா இருக்கு. அப்போ என்னோட ஜென்ரல் ஆன்சர்னா இட் டிபெண்ட்ஸ். சிலது வந்து ஐ மே நாட் டிசர்வ் இட், தகுதி இல்லை. ஆனா அதுக்கு எல்லாமே பக்தி எல்லாம் அப்படி இல்லை. பக்திங்கிறது எல்லாமே வி டிசர்வ் இட். ஜென்ரலா கேட்டதுனால ஜென்ரலா சொல்றேன். பௌதீக விஷயம் பொறுத்த வரைக்கும், பௌதீகம் நான் ஒன்று முயற்சி பண்ணி கிடைக்கலனா மேபி சம்டைம்ஸ் அது எனக்கு கிடைக்கக்கூடாது கூட இருக்கலாம், கொஞ்சம் லேட்டாகவும் கிடைக்கலாம். ஓகே, பட் பௌதீகது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்லை. மேபி ஐ டோன்ட் டிசர்வ் இட், ஓகே, விட்டுறலாம். பட் ஆன்மீகம் அப்படி கிடையாது. பக்திங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். அது நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகும். பட் பௌதிக விஷயம் அப்படி கிடையாது, அது அப்படி கிடையாது. இப்போ பிரபுபாத் பாகவத்தில் எழுதியிருக்காரு, அது முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. பௌதிக விஷயம் மேபி என்னோட விதி எனக்கு கிடைக்கூடாது, தட்ஸ் ஓகே, விட்டுற வேண்டாம். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிருஷ்ணா தான். பௌதிகம் எதுவும் இம்பார்ட்டன்ட்டான கிடையாது. கிருஷ்ணா எப்போ வேணாலும் கிடைச்சிருக்காரு.
யாருக்கு வேணாலும் கிடைப்பார். ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ வேற ஏதாவது ஜென்ரல் உண்மை இருந்தாங்க. ரெட் இண்டியன்ஸ் இருந்தாங்க. ரெட் இண்டியன்ஸ் அங்கே இருந்தாங்க. கொலம்பஸ் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் எல்லாம் செத்து போயிட்டான், கொன்னுட்டான். ரெட் இண்டியன்ஸ் எல்லாத்தையும் யூரோப்பியன்ஸ் கொன்னுட்டான். இது பெரிய ஹிஸ்ட்ரி. அது ரொம்ப மோசமான ஹிஸ்ட்ரி. அதெல்லாம் உண்மை. ஆமாம், அதுக்கு முன்னாடி அது இருந்தது, எல்லாமே இருந்தது. மனுஷன் எதுவும் புதுசா உருவாக்க முடியாது. இருக்கிறதே வச்சு ஏதோ புதுசு புதுசா பண்ணிட்டு இருப்பான். இதுதான் உண்மை. நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே இப்ப அணுகுண்டு இருக்குன்னா அணுகுண்டோட பெரிய குண்டெல்லாம் இருக்கு. ஆக்சுவலி அதோட பெருசெல்லாம் இருக்கு. நீங்க மகாபாரதம் படிச்சீங்கன்னா தெரியும். ஆனா அவங்க வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, இது வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. யூசேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். பிரம்மாஸ்திரங்கிறது இந்த அணுகுண்டோட பயங்கரமானது. ஆனா அது வந்து ஊர் அழிக்காது, மனுஷனை மட்டும்தான் அழிக்கும். அது அந்த நபர் மட்டும்தான் அழிக்கும். அந்த நபர் தான், பக்கத்துல கூட கொள்ளாது. இவன் யூஸ் பண்ற அணுகுண்டு ஊரே அழிச்சிடும். ஸோ இது வந்து கிராஸ்னா தமிழ் எனக்கு தெரியல, ஸ்தூலம்னா புரியுமா? நாம் யூஸ் பண்ற டெக்னாலஜி பூரா ஸ்தூலமான டெக்னாலஜி. ரிஷிகள்ல வந்து சூக்ஷ்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொன்னா, இப்போ அமெரிக்காவில் ஒரு மேட்ச் நடக்குதுன்னு எங்கள் லைப்ரரியில பார்க்குறோம். அது நம்ம வந்து ஸ்தூலமா பார்க்குறோம். நிறைய சேட்டலைட் அனுப்பி இதெல்லாம். ரிஷிகள் அப்படி இல்லை, உட்காந்த இடத்துல இருந்து பார்ப்பாங்க. அவங்களும் பண்ணியிருக்காங்க. நாம் அதெல்லாமே கிராஸா பண்றோம், ஸ்தூலமா பண்றோம். அதுக்கு ஒரு சேட்டலைட்டு இன்னும் நிறைய இருக்கும், டிவி ஸ்டேஷன், அது இது இத்தனை. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை, உட்காந்துட்டு அப்படியே பார்ப்பாங்க. அப்படின்னா கான்சியஸ்னஸ் பெருசு பண்ணலாம், நம்ம உணர்வை பெருசு பண்ணலாம். அதெல்லாம் இருக்கு, பயங்கரமான சயின்ஸ். அதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு. கிருஷ்ணர் அதை பத்தி பேசுறாரு. அது வந்து இன்னைக்கு நம்ம மெக்கானிக்கலா பண்றோம். உலகத்துல எல்லா இடத்துலையும் நடக்கிறது கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காலத்து ரிஷிகள் உட்கார்ந்த இடத்துல கேமரா தேவையில்லை, அவங்க அப்படியே பார்ப்பாங்க. வேற ஜென்ரல் இருக்கு. எஸ், ஆமா. டெஃபினட்டா சுக்கிருத்தி எல்லாம் பண்ண முடியாது. யார் எது பண்ணனாலும் சம் புண்ணியா இருக்கணும், சம் சுக்கிருதி இருக்கணும். சுக்கிருதி இந்த சென்ஸ் மேபி அது ஞாதா அஜ்ஞாதா, பக்தி சம்பந்தப்பட்டது. புண்ணியா வேற. ஸோ இப்போ பிரபுபாத கொலம்பஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா சம் டிவோஷன் பண்ணியிருக்காங்க. இதை நான் எங்கேயும் படிக்கல, நான் ஆத்ம தத்துவ பிரபு சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். கொலம்பஸ் கண்டுபிடிச்ச டைம் வந்து சைத்தன்ய மகாபிரபு இருக்கிற டைம் தான். ஆக்சுவலி கொலம்பஸ் எதுக்கு அமெரிக்கா போறாங்கன்னா, ஆக்சுவலி இந்தியாவாக தான் நினச்சிப்போம். இந்தியாவை நினச்சி போய் தான் ஃபைனலி அமெரிக்கா போவோம். இது நான் கிளாஸ்ல ஆத்ம தத்துவ பிரபு சொன்னார். கொலம்பஸுக்கு சொன்னாங்களா, இந்தியாவுக்கு ஒரு தங்க விக்கிரகம் இருக்கு, பிடிச்சிட்டு வா அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு இருக்கிற டைம்ல இங்க வருதாலும் அங்க போயிட்டான். ஸோ அது மாதிரி நடந்து நான் கிளாஸ்ல கேட்டேன். ஸோ மேபி ட்ரூ. நீங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய இன்வேஷன்ஸ், சைத்தன்ய மகாபிரபு டைம் நிறைய இன்வேஷன்ஸ் நடந்திருக்கு. ஹிஸ்டரியெல்லாம் படிச்சு பார்த்தா அரௌண்ட் தட் டைம் நிறைய இன்வேஷன்ஸ் இருக்கு. தங்கத்தை தேடி வந்திருக்காங்க எல்லாரும். ஸோ நிறைய பேர் பக்தி பண்ணியிருக்கலாம், இது தேடி வந்திருக்கலாம், மெனி திங்ஸ். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ வேற ஏதாவது? ஓகே, கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.